வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சபூத ஸ்தலமான அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயில் பற்றி. பஞ்சபூத தலங்களில் இது நில தலமாகும். இதோட தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கைலாயத்தில் சிவன் யோகத்தில் இருந்தபோது அம்பாள் அவரது 2 கண்களையும் விளையாட்டாக தன் கைகளால் மூடினாள். இதனால் கிரகங்கள் இயங்கவில்லை, சூரியனும் உதிக்கவில்லை. உலகம் இருண்டு இயக்கம் நின்றது. தவறு செய்துவிட்டதை உணர்ந்த அம்பாள் சிவனிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினாள். அவரோ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். எனவே பூலோகத்தில் தன்னை எண்ணி தவம் செய்து வழிபட விமோசனம் கிடைக்கும் என்றார். அம்பாள் தவம் செய்ய ஏற்ற இடத்தை கேட்க இத்தலத்திற்கு அனுப்பினார் இறைவன். இங்கு வந்த அம்பாள் ஒரு மாமரத்தின் அடி லிங்கத்தை பிடித்து வைத்து பஞ்ச அக்னியின் மத்தியில் நின்றபடி தவம் செய்தாள். அவளது தவத்தை சோதிக்க எண்ணிய சிவன் தன் தலையில் சூடிக்கொண்டிருக்கும் கங்கையை பூமியில் ஓடவிட்டார். கங்கை வெள்ளமாக பாய்ந்து வர தான் பிடித்து வைத்த லிங்கம் கரைந்துவிடும் என்று அஞ்சிய அம்பாள் லிங்கத்தை மார்போடு அணைத்து கொண்டு காத்தாள். அம்பாளின் பக்தியில் மகிழ்ந்த சிவன் அவளுக்கு காட்சி தந்து பாவத்தை மன்னித்தருளி திருமணம் செய்து கொண்டார். அம்பாள் அணைத்த சிவன் என்பதால் சுவாமிக்கு தழுவ குழைந்த நாதர் என்ற பெயரும் இருக்கிறது. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோமா, இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். காமாட்சி அம்பாள் பூஜித்த மணல் சிவலிங்கமே மூலஸ்தானமாகும். அம்பாள் கட்டி அணைத்ததற்கான தடம் இன்னும் லிங்கத்தில் உள்ளது என்பது சிறப்பு. தை மாத ரத சப்தமி தினத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது. ஒற்றை மாமரம். இம்மரம் சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முந்தையது. 4 வேதங்களை 4 கிளைகளாக கொண்ட இத்தெய்வீக மரம் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய 4 வகை சுவைகளை கொண்ட கனிகளை தருகிறது என்பது சிறப்பு. இத்தலத்தில் அம்பாளின் வேண்டுதல் சிவபெருமானிடம் சித்தியானதால் வரும் பக்தர்கள் அனைவரது வேண்டுதல்களும் இங்கு சித்தியாகிறது. திருமண வரம், குழந்தை வரம் ஆகியவை இத்தலத்து பக்தர்களின் முக்கிய பிரார்த்தனையாகும். இத்தலத்து சிவபெருமானை வணங்கினால் முக்தி கிடைக்கும். தவிர மன நிம்மதி வேண்டுவோர் இத்தலத்துக்கு பெரும்பாலும் வருகிறார்கள். இது திருமண தலம் என்பதால் இங்கு திருமணம் செய்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் வருகின்றார்கள்.